சிந்தாபாத் சிந்தாபாத். அரசு பணியாளர் சங்கம் சிந்தாபாத் சிந்தாபாத் சிந்தாபாத். பேரூராட்சி பணியாளர் சங்கம் சிந்தாபாத். வழங்கிடு வழங்கிடு பூதப்பாண்டி பேரூராட்சி அடிப்படை பணியாளர்களுக்கு சிறப்பு நிலை ஊதியத்தை உடனடியாக வழங்கிடு உடனடியாக வழங்கிடு. மாவட்ட காலம் தாழ்த்தாதே காலம் தாழ்த்தாதே. நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு. பூதப்பாண்டி வழங்க மறுக்கும் செயல் அலுவலர் மீது உடனடியாக நடவடிக்கை எடு. இளநிலை உதவியாளர் மீது உடனடியாக நடவடிக்கை எடு. காலம் தாழ்த்தாதே காலம் தாழ்த்தாதே. தமிழக அரசே மாநில அரசு தமிழக அரசே மாநில அரசு பேரூராட்சி துறையே பூதப்பாண்டி பேரூராட்சி அடிப்படை பணியாளர்களுக்கு வழங்குகின்ற நியாயமான சிறப்பு நிலை ஊதியத்தை உடனடியாக வழங்கிடு. பேரூராட்சி துறையே பேரூராட்சி துறையே உடனடியாக வழங்கிடு 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 உடனடியாக வழங்கிடு. மண்டலம் மொத்தம் 51 பேரூராட்சிகள் உள்ளன. இவை அனைத்திலும் உள்ள 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் பணிமுடித்த அடிப்படை பணியாளர்களுக்கு தேர்வு நிலை சிறப்பு நிலை என்ற ஊதிய விகித மாற்றம் வரும்பொழுது அந்தந்த பேரூராட்சிகள் அனைத்து செயல் அலுவலர்களும் அந்த அடிப்படை பணியாளருக்கு ஊதிய விகித மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். ஆனால் நாகர்கோவில் மண்டலத்தில் பூதப்பாண்டி பேரூராட்சியில் மட்டும் 20 ஆண்டுகள் பணிமுடித்து சிறப்பு நிலை ஊதியம் வாங்க இருக்கின்ற பணியாளர்களுக்கு இந்த பூதப்பாண்டி பேரூராட்சி செயல் அலுவலர் அவர்கள் அதை வழங்க மறுக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றே எங்களுக்கு தெரியவில்லை. பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர் எங்களிடம் கேட்கும் ஒரே ஒரு கேள்வி, அவர்களுக்கு அதாவது அந்த பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்குவதால் எனக்கு என்ன லாபம் என்று கேட்கிறார். இதற்கு அர்த்தம் எங்களுக்கு புரியவில்லை. ஆகையால் இந்த மாவட்ட பேரூராட்சி நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு இந்த லாபத்தை எதிர்நோக்கி பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்காமல் இருக்கின்ற செயல் அலுவலர் மீது நடவடிக்கை மேற்கொண்டு அதேபோன்று இந்த இளநிலை உதவியாளர் அதற்கு முழு காரணமாக இருக்கிறார், அவர் மீதும் நடவடிக்கை மேற்கொண்டு இந்த பணியாளர்களுக்கு சிறப்பு நிலை ஊதியம் வழங்க இந்த காத்திருப்பு போராட்டம் இரவு முழுக்க இங்கே தங்க இருக்கின்றோம். 24 மணி நேர காத்திருப்பு போராட்டம் இன்றைய தினம் காலை 11 மணிக்கு ஆரம்பித்தது. நாளை காலை 11 மணி வரை இந்த போராட்டம் இங்கே நடைபெற இருக்கிறது. நீதிக்காக போராடுகின்ற ஜீவா பிறந்த இந்த பூதை மண்ணிலே நாங்களும் இன்றைய தினம் நீதிக்காக போராடுகின்றோம். இந்த போராட்டத்தை ஒரு மையக்கருத்தாக எடுத்துக்கொண்டு இந்த பணியாளர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்தையும் பேரூராட்சி துறையையும் தமிழக அரசையும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். சந்திரசேகர், தமிழ்நாடு பேரூராட்சி பணியாளர் சங்க மாநில தலைவர்.